திரு சாவி அவர்கள் எழுதிய ஒரு குறுநாவல், ஒரு பெரிய சிறுகதைன்னு கூட சொல்லலாம். நிழல். வாழ்வாதார போராட்டமும் காதலும். அதனுடைய பகுதிகள் இந்த வீடியோல பார்க்க போறோம். கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. கூ என்று நீட்டி முழக்கிய ஆலை சங்கின் ஒலி அடங்கியதும் தொழிலாளர்கள் அனைவரும் அணை திறந்த வெள்ளம் போல் அலை அலையாக வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது மணி 12:30. சாப்பாட்டுக்கான இடைநேரம். மணி 1:30 ஆனதும் இடைவேளை முடிந்து விட்டதை அறிவிக்க மீண்டும் சங்கு ஊதப்படும். இந்த 1 மணி நேர இடைவேளைதான் தொழிலாளர்களின் இன்ப நேரம். அதுவரை வெறிச்சோடி கிடக்கும் ஆலையின் வெளிப்புற சூழ்நிலையில் சங்கு பிடித்ததும் ஒருவித பரபரப்பும் கலகலப்பும் தோன்றிவிடும். சாப்பாட்டு கூடைகளும் அவற்றில் உள்ள பளபளக்கும் பித்தளை டிஃபன் கேரியர்களும் ஆங்காங்கே பளிச்சிடும். சாரங்கா மில்லை சுற்றிலும் நிழல் மரங்களுக்கு குறைவில்லை. காட்டு வாழை, தூங்குமூஞ்சி, செந்நிற பூக்களை கொண்ட கல்யாண முருங்கை ஆகிய பல்வேறு மரங்கள் குளிர் நிழலை பரப்பிக் கொண்டிருக்கும். அந்த மரங்களுக்கு அடியில்தான் தொழிலாளர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவது வழக்கம். நாய்கள் நாக்கை நீட்டியபடியே அவர்கள் உண்ணும் உணவை கண்கொட்டாமல் கவனித்துக் கொண்டிருக்கும். மரங்களின் மீதும் சுவர்களின் மீதும் உட்கார்ந்துள்ள காக்கைகள் மேலிருந்தபடியே எதை கொத்திச் செல்லலாம் என்று குறிபார்த்து கொண்டிருக்கும். பூண்டு சேர்த்த மசாலா குழம்பின் நெடி சுற்றிலும் சூழ்ந்து வீசு. சங்கு ஊதியதும் தொழிலாளர்கள் அனைவரும் அவரவர்கள் வழக்கமாக உட்காரும் இடங்களில் போய் அமர்ந்து கொண்டார்கள். அதோ அந்த வேப்பமரத்தடியில் நிற்கும் கன்னி பெண் யார்? அவள் யாரை தேடுகிறாள்? யார் வரவை அத்தனை ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள்? மில் தொழிலாளி நாராயணசாமி நிதானமாக வெளியே வந்து கொண்டிருந்தான். அவன் கண்கள் யாரையோ தேடின. வழக்கமாக அவனுக்கு சாப்பாடு கொண்டு வரும் கிழவி எங்கே? நாராயணசாமியின் வரவை எதிர்நோக்கி வேப்ப மரத்தடியில் நின்று கொண்டிருந்த அப்பெண்ணின் கண்களில் அவனை கண்டதும் ஒருவித ஒளி தோன்றியது. முகத்தில் மகிழ்ச்சி பிரதிபலித்தது. இதழ்கள் முறுவலித்தன. அந்த பெண்ணை கண்டதும் நாராயணசாமிக்கு தான் எத்தனை மகிழ்ச்சி! வேப்ப மரத்தை நோக்கி வேகமாக நடந்து சென்றான் அவன். பாப்பா, இந்த வெயில்ல நீயா சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்த? தார் ரோடிலே கால் சுட்டு போயிருக்குமே, ஏன் அந்த கிழவிக்கு என்னவா? அன்பும் பாசமும் கனிந்த குரலில் கேட்டான் நாராயணசாமி. அதுக்கு வீட்ல வேலை இருக்குதான், பிள்ளைக்கு காய்ச்சலாம், வரலன்னு சொல்லிடுச்சு, அதனாலதான் நான் எடுத்தாந்த என்றாள் பாப்பா. வேப்ப மரத்துக்கு சற்று தூரத்தில் காம்பவுண்டு சுர திருப்பத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த கண்ணம்மாளின் முகம் கருத்து சிறுத்தது. இதயத்தில் பொறாமை தீ கொழுந்து விட்டு எரிந்தது. அவர்கள் இருவருக்கும் உள்ள உறவின் தன்மையை அறிந்து கொள்ள துடித்தாள் அவள். பாப்பா இலையை போட்டு பரிமாறினாள் அவனுக்கு. அன்று அமாவாசை ஆனதால் வெறும் மரக்கறி உணவுதான். நாராயணசாமிக்கு அவ்வளவாக பிடித்தமில்லாத சாப்பாடு. அவன் புட்டியில் நிரப்பிக் கொண்டு வந்திருந்த தண்ணீரை இடையிடையே குடித்துக் கொண்டே சாப்பாட்டை விழுங்கி தீர்த்தான். அம்மா எட்டனா வாங்கியார சொல்லிச்சு. அந்த பெண் அவனிடம் பணம் கேட்டாள். எதுக்கு பணம்? அது எதுக்கோ, என்ன கேட்டா? அவன் தன் சட்டை பைக்குள் கையை விட்டு எட்டனா சில்லறையை எடுத்து பாப்பாவின் கையில் கொடுத்தான். அவள் உற்சாகத்துடன் சாப்பாட்டு கூடையை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு புறப்பட்டு விட்டாள். கண்ணம்மா சாப்பாட்டை முடித்துக் கொண்டு மில்லில் வேலை செய்யும் தன் சிநேகிதிகளுடன் தாயம் ஆடிக்கொண்டிருந்தாள். நாராயணசாமி அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். கண்ணம்மா கடைக்கண்ணால் அவனை பார்த்தும் பார்க்காதது மாதிரி சட்டென முகத்தை திருப்பிக் கொண்டு விளையாட்டில் கவனம் செலுத்துவது போல் பாசாங்கு செய்தாள். எப்போதும் தன்னை சிரித்த முகத்துடன் பார்க்கும் அவள் இன்று ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாள்? நாராயணசாமிக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் அவளை அணுகி பேசியிருப்பான். அவள் அந்த கண்ணம்மா முகம் கொடுத்து பேச தயாரா இல்லாத போது தான் மட்டும் ஏன் அவளிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் அவனை தடுத்தது. மில் சங்கு மீண்டும் ஒலித்தது. ஆலையை விட்டு வெளியே வரும்போது எல்லோருக்கும் பின்னால் நிதானமாக வந்த நாராயணசாமி இப்போது எல்லோருக்கும் முன்னால் வேகமாக உள்ளே சென்றான். இயங்கும் விசைக்கருவிகளில் இருந்து பிரிந்த மெல்லிய நூல் இலைகள் இடையறாமல் ஓடிக்கொண்டிருந்தன. இயந்திரங்களின் பேர் இரைச்சல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. நாராயணசாமி ஏதோ செய்து கொண்டே எதையோ சிந்தித்துக் கொண்டிருந்தான். அவனிடம் இருந்த இடத்துக்கு அடுத்த பக்கத்தில் பெண்கள் வரிசையாக அமர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பதை கண்ணாடி ஜன்னல் வழியாக காண முடியும்.
கண்ணம்மா எப்போதும் நாராயணசாமியும் தானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் கோணத்தில் உட்கார்ந்திருப்பது வழக்கம். ஆனால் இன்று மட்டும் ஏனோ வேறு இடத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாளே, தன் மீது அவளுக்கு என்ன கோபம்? லேசாக தலையில் வெண்பஞ்சு படிந்திருக்கும் அவள் முகம் அவனுடைய மனக்கண் முன் தோன்றியது. பாவம், கண்ணம்மா கிழவியாகிவிட்டால் அவள் தலை இப்படித்தான் நரைத்து வெளுத்துவிடும் என்ற ஒரு விசித்திரமான எண்ணம் அவன் உள்ளத்தில் தோன்றியது. அதை நினைக்கும் போது அவனுக்கு தன்னை அறியாமல் சிரிப்பு வந்துவிட்டது. இடைவேளையில் எப்போதும் கண்ணம்மா தன்னை பார்க்காமல், பேசாமல், சிரிக்காமல் போக மாட்டாளே, இன்று என்ன வந்துவிட்டது அவளுக்கு? ஒருவேளை பாப்பாவை பார்த்துவிட்டு கண்ணம்மா தப்பு கணக்கு போட்டிருப்பாளோ? தினமும் சாப்பாட்டு வேளையில் கீரை மசியல் அல்லது மீன் குழம்பு என்று ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து கொடுப்பாளே, இன்று அவள் தன்னை திரும்பியும் பார்க்கவில்லையே. இன்று வேலை செய்யும் இடத்திலும் வேண்டுமென்றே இடம் மாறி உட்கார்ந்திருக்கிறாள் அவள். எதையோ மனதில் எண்ணிக்கொண்டுதான் இப்படி பேசாமல் இருக்கிறாள் என புரிந்தது அவனுக்கு. எத்தகைய துன்பங்களையும் பொறுத்து கொள்ளக்கூடிய நாராயணசாமிக்கு தன்னுடைய காதலி கண்ணம்மாளின் போக்கு பெரும் வேதனையை கொடுத்தது. அத்தியாயம் 2. ஆலையின் காரியாலய பகுதியில் ஏதோ ஒருவித இருள் படர்ந்த சூழ்நிலையின் அறிகுறி தென்பட்டது. மில் முதலாளி சாரங்கபாணியின் அறையில் இருந்து ஒலித்த மணி ஓசையில் எப்போதும் தொனிக்கும் இனிமை இல்லை. துயரத்தின் ஓலமாகவே அது ஒலித்தது. பியூன் வேணுகோபால் ஓடிச் சென்று மேனேஜர் ரங்கசாமியின் முதலாளி அழைப்பதாக கூறினான். ரங்கசாமி தயாராக வைத்திருந்த ஆலை தொழிலாளர்களின் பட்டியல், அவர்களுடைய சம்பளம், சர்வீஸ், காலம் முதலிய விவரங்கள் அடங்கிய ஃபைலுடன் முதலாளியின் அறைக்குள் நுழைந்தார். இதற்குள்ளாகவே ஆபீஸுக்குள் விஷயம் புகைய ஆரம்பித்து விட்டது. ஆலையில் ஆள் குறைப்பு நடக்கப் போகிறது என்னும் ரகசியம் கிட்டத்தட்ட எல்லோருடைய செவிகளுக்கும் எட்டிவிட்டது. ஏதோ என்னுடன் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்று நேற்று சொன்னீர்களே, என்ன விஷயம் என்றார் சாரங்கபாணி முதலாளி. மேனேஜரிடம் சொன்னார். சார், வியாபாரிகளிடமிருந்து போதிய பருத்தி கிடைக்காததாலும் 2 இயந்திரங்கள் உபயோகமற்று போய்விட்டதாலும் 2 வருட காலமாகவே நம்முடைய மில்லில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வருடம் ஏற்பட்டுள்ள நஷ்டம் 1,60,000 ரூபாய். இதோ பேலன்ஸ் ஷீட் என்று கொடுத்தார் மேனேஜர் ரங்கசாமி. புருவத்தை சுளித்தபடி அதை கவனித்தார் சாரங்கபாணி. நஷ்டம் ஏற்படாமல் இருக்க என்ன செய்யலாம் என்று கேட்டார். ஆட்களை குறைப்பதை தவிர வேறு எந்த வழியுமே தோன்றவில்லை. மொத்தத்தில் 500 ஆட்களை குறைத்தால்தான் நம்முடைய மில் மீண்டும் பழையபடி லாபத்தில் வேலை செய்ய தொடங்கும் என்றார் மேனேஜர். எவ்வளவு? 500 பேரா? அப்படியானால் நம் மில்லில் வேலை செய்பவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? இதயமே நின்றுவிடும் போன்ற அதிர்ச்சியுடன் கேட்டார் சாரங்கபாணி. பார்சல் செக்ஷன்ல இருந்து கிளரிக்கல் செக்ஷன் வரை மொத்தம் 1170 பேர் இருக்கிறார்கள். இவர்களில் பெண் தொழிலாளர்கள் 260 பேர் என்றார் மேனேஜர். முதலாளி ஈனஸ்வரத்தில் என்று முணுமுணுத்தபடியே மேனேஜர் கொடுத்த பட்டியலை வாங்கி பார்த்தார். அவர் மேஜை மீது கொண்டு வைக்கப்பட்டிருந்த காஃபி ஜில் என்று ஆறிப்போய் ஏடு தட்டி கொண்டிருந்தது. கூடாது, கூடாது, கூடாது. தலையை இப்படியும் அப்படியும் அசைத்தார் அவர். 500 பேரை ஒரு நாளும் நாம எடுக்க கூடாது. நமக்கு லாபங்கிறதே வேண்டாம். நஷ்டம் இல்லாம நடந்துகிட்டு இருந்தா அதுவே போதும். நஷ்டம் இல்லாமல் நடத்துவதற்கு குறைந்தபட்சம் எத்தனை ஆட்களை குறைத்தால் போதுமோ அவ்வளவு பேரை மட்டுமே வேலையிலிருந்து எடுத்தால் போதும் என்றார் முதலாளி சாரங்கபாணி. அதற்கும் இதோ ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கிறேன் சார். அதற்கு 130 பேரை குறைத்தால் போதும். மில்லை லாப நஷ்டமின்றி நடத்த முடியும் என்றார் மேனேஜர். 500 பேரை அனுப்பிவிட்டு அதனால் கிடைக்கும் லாபம் எனக்கு வேண்டவே வேண்டாம். அதை காட்டிலும் 130 பேரை மட்டுமே குறைக்கலாம். மில் மீண்டும் லாபத்தில் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டால் அவர்கள் அத்தனை பேருக்கும் முதலில் வேலை கொடுத்து விடலாம். இங்கு வேலை செய்யும் மற்ற தொழிலாளர்களின் நன்மையை உத்தேசித்து இப்போதைக்கு இந்த காரியத்தை செய்வதை தவிர வேறு வழியே புலப்படவில்லை எனக்கு. எங்கே இப்படி காட்டுங்கள் அந்த ஷீட்டை என்று அந்த பட்டியலை வாங்கி பார்த்தார் சாரங்கபாணி. அதில் வரிசையாக எழுதப்பட்டிருந்த பெயர்களுக்கிடையில் நாராயணசாமி என்னும் பெயரும் இருந்தது. அதை கண்டதும் அவர் திடுக்கிட்டு போனார். யாரு யார் இந்த நாராயணசாமி? நம் மில்லில் போர்மேனாக இருந்த பாண்டுரங்கத்தின் மகனா
என்று கேட்டார். ஆமாம் என்றார் ரங்கசாமி. பாண்டுரங்கம் இந்த மில்லில் 30 வருட காலம் உழைத்து உடல் தேய்ந்து காச நோயால் பாதிக்கப்பட்டு எலும்பு கூடாகி உயிர் நீத்தவன் அவன். தன் வாழ்நாள் எல்லாம் அந்த மில்லின் வளர்ச்சிக்காகவே பாடுபட்டவன். நேர்மை, ஒழுக்கம், உழைப்பு, விசுவாசம், கடமை உணர்ச்சி முதலிய அரிய நற்பண்புகளுக்கெல்லாம் உறைவிடமாக விளங்கியவன். அவனுடைய ஒரே மகன்தான் நாராயணசாமி. எனக்கென்னவோ இவனை வேலையிலிருந்து விலக்குவது அவ்வளவு நியாயமாக படவில்லை. காலமெல்லாம் இந்த மில்லுக்காகவே உழைத்து பாடுபட்ட பாண்டுரங்கத்தின் குடும்பத்துக்கு நாம் செய்யும் பிரதி உபகாரம் இதுதானா? முதலாளியின் குரலில் விவரிக்க இயலாத வருத்தமும் வேதனையும் வெளிப்பட்டன. தாங்கள் சொல்வது உண்மைதான் சார். ஆயினும் நாராயணசாமியை வேலைக்கு வைத்துக் கொண்டால் அதனால் பல இடையூறுகள் ஏற்படுமே. அவனுக்கு முன்பாகவே வேலையில் சேர்ந்தவர்களை எல்லாம் நீக்கிவிட்டு அவனை மட்டும் வேலைக்கு வைத்துக் கொள்வது சரியாகாதே என்றார் மேனேஜர். மேனேஜர் வாதம் நியாயமாகப்பட்டது சாரங்கபாணிக்கு. அப்படியானால் அவனை வேலையில் இருந்து நீக்கிவிட வேண்டியதானா? வேறு வழியே இல்லையா? நாராயணசாமிக்கு பிறகு வேலைக்கு வந்தவர்களை மட்டும் நீக்கிவிட்டால் என்ன என்று கேட்டார் அவர். அவனுக்கு பிறகு 30 பேர்களைத்தானே வேலைக்கு சேர்த்திருக்கிறோம் என்றார் மேனேஜர். முதலாளியின் நெற்றியில் சுருக்கங்கள் அலைந்தன. சரி, இந்த 130 பேருக்கும் நோட்டீஸ் கொடுத்து விடுங்கள். நோட்டீஸ் போர்டிலும் ஆள் குறைப்பு பற்றி விபரமாக அறிக்கை ஒன்றை தயார் செய்து ஒட்டிவிடுங்கள் என்றார் சாரங்கபாணி அரை மனதுடன். அடுத்த சில நிமிடங்களில் காரியாலயத்தில் இருந்த டைப்ரைட்டர்கள் அத்தனையும் நெல் புரிவதைப் போல படபட படவென்று எழுத்துக்களை பொறித்துக் கொண்டிருந்தன. போதிய பருத்தி கிடைக்காததாலும் 2 இயந்திரங்கள் உபயோகமற்று போய்விட்டதாலும் நம்முடைய மில் 2 வருடமாக நஷ்டத்தில் நடைபெற்று வருகிறது. நஷ்டத்தை தவிர்க்க வேறு வழியே இல்லாததால் கீழ்கண்ட 130 பேரையும் வேலையில் இருந்து நீக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதை குறித்து நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். இதர தொழிலாளர்களின் நன்மையை உத்தேசித்து வேலை இழக்க நேரிடும் தொழிலாளர்கள் இதனை ஒரு தியாகமாக மதித்து மன அமைதி பெற வேண்டுகிறேன். மீண்டும் மில் லாபகரமாக நடக்க தொடங்கியதும் வேலை இழந்தோர் அனைவருக்குமே வேலை கொடுப்பதாக உறுதி கூறுகிறேன். அத்துடன் வேலை இழக்கும் எல்லோருக்கும் சட்டப்படி கொடுக்க வேண்டியதற்கு மேல் 3 மாத சம்பளம் கொடுத்து அனுப்பவும் முடிவு செய்திருக்கிறேன். இப்படிக்கு சாரங்கபாணி. அன்று மாலை சங்கு ஊதியதும் தொழிலாளர்கள் அனைவரும் வழக்கம் போல் ஆலையை விட்டு வெளியே செல்லவில்லை. அந்த நோட்டீஸ் போர்டு இருந்த இடத்தில் போய் சூழ்ந்து கொண்டார்கள். நாராயணசாமி தனக்கு வந்த அந்த நோட்டீஸை பிரித்து படித்துக் கொண்டே தளர்ந்த நடையுடன் ஆலையை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தான். இதற்குள் கண்ணம்மாவுக்கு விஷயம் எட்டிவிட்டது. அந்த பேரிடி போன்ற செய்தியை கேட்ட அவள் துடிதுடித்து போனாள். சற்று தொலைவில் எட்டி நின்றபடியே கசங்கிய கண்களுடன் தன் காதலன் செல்லும் திக்கையே பரிதாபத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் கண்ணம்மா. அத்தியாயம் 4. ரேடியோ பெட்டிகளைப் போல வரிசை வரிசையாக கட்டப்பட்டிருந்த சாரங்கா நகர் குவார்டர்ஸில் சுமார் 150 வீடுகள் இருந்தன. பெரும்பாலும் ஆலையை சேர்ந்த ஊழியர்களே அந்த வீடுகளில் வாழ்ந்து வந்தனர். 2வது பிளாக்கை சேர்ந்த முதல் தெருவில்தான் நாராயணசாமி குடியிருந்தான். அவன் வீட்டுக்கும் மில் முதலாளி சாரங்கபாணியின் பங்களாவுக்கும் அதிக தூரம் ஒன்றும் இல்லை. பங்களாவுக்கு நேர் எதிரில் அமைந்திருந்தது அவன் வீடு. நாராயணசாமி, அவனுடைய தங்கை பாப்பா, தாயார் மூவர் மட்டுமே அந்த வீட்டில் வசித்து வந்தனர். மறைந்து போன பாண்டுரங்கத்தின் புகைப்படம் ஒன்று அந்த வீட்டு கூடத்தில் மாட்டப்பட்டிருந்தது. வெள்ளிக்கிழமை தோறும் பாப்பா அந்த படத்துக்கு மாலை தொடுத்து போடுவது வழக்கம். அன்று வெள்ளிக்கிழமை ஆனதால் பாப்பா பூ வாங்கி வரும் பொருட்டு கடைத்தெருவுக்கு புறப்பட்டாள். கடைத்தெருவுக்கு செல்ல 2 வழிகள் உண்டு. மெயின் கேட் வழியாகவும் போகலாம், இன்னொரு வழியாகவும் போகலாம். பாப்பா மெயின் கேட் வழியாகவே சென்றாள். ஏனெனில் மெயின் கேட் அருகில்தான் அவளுடைய அத்தை மகன் மில் குவார்டர்ஸ் வாட்ச்மேன் வடிவேலு நின்று கொண்டிருப்பான். பாண்டுரங்கத்தின் சிபாரிசின் பேரில் வடிவேலுவுக்கு அந்த குவார்டர்ஸில் வாட்ச்மேன் வேலை கிடைத்தது. இப்போது அவனுக்கு 4-5 வருட சர்வீஸ் ஆகிவிட்டது. அவன் வேலைக்கு வந்து சேர்ந்த சமயம் பாப்பா 12 வயது சிறுமியாக இருந்தாள். இப்போது பாவாடை சிற்றாடையாக மாறி சிற்றாடை சேலையாகி விட்ட பருவம். அவள் பார்வை, நடை, பேச்சு எல்லாமே அவனை மயங்கச் செய்தன.
வடிவேலு பாப்பாவையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். வாட்ச்மேன் ஐயா, என்ன அப்படி பாக்குறீங்க என்று சிரித்துக் கொண்டே கேட்டாள் பாப்பா. இல்ல, உன்னை வாட்ச் பண்றேன் என்றான் வடிவேலு. உனக்கு எப்பவும் குறும்பு பேச்சுதான். நான் போறேன். எங்க போற? பூ வாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, அண்ணா வர்றதுக்குள்ள அப்பாரு படத்துக்கு பூ தொடுத்து போட்டு வைக்கணும் என்றாள் அவள். பாப்பா, உனக்கு சங்கதி தெரியாதா? என்ன? மில்லுல 130 பேரை வேலையிலிருந்து எடுத்துட்டாங்க. என்ன, நம்ம மில்லுலையா? இருக்காதே, முதலாளி ரொம்ப நல்லவராச்சே. வியப்பும் திகைப்பும் மேலிட்டவளாய் கேட்டாள் அவள். நல்ல முதலாளிங்களுக்கு தானே சோதனையெல்லாம் வந்து சேருது. மில்லுல 2 வருஷமா லட்சக்கணக்குல நஷ்டமா. முதலாளி தான் என்ன செய்வாரு? அவரு நல்லவர் தான். ஆனா எத்தனை நாளைக்கு தான் நஷ்டத்துல நடத்துவாரு? மறுபடியும் லாபம் வர்ற போது எல்லோரையும் வேலைக்கு எடுத்துக்கிறதா வாக்கு கொடுத்திருக்காராம். அது சரி, நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்கானும் வேலை போயிடுச்சா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியல. உங்க அண்ணன் பேரு கூட அதுல இருக்குதுன்னு கேள்வி என்றான் வடிவேலு. பாப்பா திடுக்கிட்டாள். வடிவேலுவை பார்த்ததும் பாப்பாவின் கண்கள் கலங்கி விட்டன. அதை கண்ட வடிவேலு, அழாத பாப்பா, கவலைப்படாத என்று அவளை தேற்றினான். அத்தான், அண்ணனை வேலையிலிருந்து நிறுத்திட்டாங்களே, அப்ப நாங்க குடியிருக்கிற வீட்டையும் காலி பண்ணிட சொல்லுவாங்களா என்று வருத்தத்துடன் கேட்டாள் பாப்பா. முதலாளி அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு பாப்பா. அவர் ஒரு தெய்வ பிறவி. வேலை இழந்த ஏழை தொழிலாளிகளுக்கு வேறு எப்படி உதவி செய்யலாம்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ பூ வாங்கிக்கிட்டு அண்ணன் வர்றதுக்கு முன்னால நீ வீட்டுக்கு போய் சேரு என்று கூறி அவளை அனுப்பினான். அப்போது மணி 6. அத்தியாயம் 4. சாரங்கபாணி தன் பங்களாவுக்கு திரும்பி வந்ததும் மளமளவென்று மேல் மாடிக்கு சென்றவர் அப்படியே படுக்கையில் சாய்ந்து விட்டார். அவர் இதயம் கனத்தது. தலையை ஏதோ ஒரு பாரம் அழுத்தியது. செய்யக்கூடாத ஒரு குற்றத்தை செய்து விட்டதாக அவர் மனம் உறுத்தியது. படுக்கையை விட்டு எழுந்தார். நின்றார், உட்கார்ந்தார். இப்படியும் அப்படியும் நடந்தார். எதிலும் அவருக்கு அமைதி ஏற்படவில்லை. இத்தகைய ஒரு துன்பத்தை அவர் இதற்கு முன் அனுபவித்ததே இல்லை. நியாயமாக செய்ய வேண்டிய காரியத்தை தானே செய்திருக்கிறோம். இதில் வருத்தப்பட என்ன இருக்கிறது என்று தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டது அவர் மனம். அப்போது பங்களாவுக்கு முன்னால் மில் தொழிலாளர்களின் குழந்தைகள் கூச்சலிட்டு விளையாடி கொண்டிருப்பது அவருடைய காதில் விழுந்தது. மாடியில் இருந்தபடியே அவர்களை எட்டி பார்த்தார் அவர். குழந்தைகள் குதூகலத்தோடு ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒரு குழந்தை கையில் மசால் வடையுடன் நின்று கொண்டிருந்தது. மரத்தில் இருந்த காக்கை ஒன்று சட்டென பறந்து வந்து அந்த குழந்தையின் கையில் இருந்த வடையை கொத்தி கொண்டு போய்விட்டது. வடையை பறிகொடுத்த குழந்தை வீறிட்டு அழுதது. அந்த காட்சி சாரங்கபாணியின் இதயத்தை வாள் கொண்டு பிளப்பதை போல இருந்தது. வேலை இழந்த அத்தனை தொழிலாளர்களும் தங்கள் வருமானம் பறிபோய்விட்டது குறித்து அழுவது போல தோன்றியது அவருக்கு. அவர் கண்களில் நீர் பெருகி கொண்டிருந்தது. மில் குவார்டர்ஸ்களில் எரிந்து கொண்டிருந்த விளக்குகளில் இருந்து வீசிய ஒளி கதிர்கள் கண்ணீர் துளிகளாய் மாறி சிதறுவது போல தோன்றின. தெருக்கோடியில் போர்மேன் பாண்டுரங்கத்தின் மகன் நாராயணசாமி தலை குனிந்த வண்ணம் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தான். அவனை கண்டபோது அவருக்கு உடம்பெல்லாம் என்னவோ செய்தது. சத்தியத்தின் சின்னமாக, உழைப்பின் உருவமாக, கடமையின் தோற்றமாக விளங்கினான் பாண்டுரங்கம். ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் தந்தைக்கு மகன் சற்றும் தாழ்ந்தவன் அல்ல என்ற பெயருடன் விளங்கினான் நாராயணசாமி. அவனை கண்டதும் பாண்டுரங்கத்தின் நினைவு வந்துவிட்டது சாரங்கபாணிக்கு. ஒரு சமயம் சாரங்கபாணி பாண்டுரங்கத்தினிடம், உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் வெகு நாட்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன், எது வேண்டுமானாலும் சொல், செய்கிறேன் என்று கேட்டபோது, எனக்கு என்னங்க வேணும், என் மகனுக்கு உங்க மில்லிலேயே ஒரு வேலை போட்டு கொடுத்து என் குடும்பத்தை காப்பாத்துங்க என்று திருப்தியுடன் அவன் கூறிய பதிலும் அப்போது அவருடைய நினைவுக்கு வந்தது. அந்த பாண்டுரங்கத்தின் மகனையா இப்போது வேலையிலிருந்து நீக்கி அவன் குடும்பத்தை தத்தளிக்க விட்டுவிட்டேன். சாரங்கபாணி தன் தலையை இரு கைகளாலும் அழுத்தி பிடித்துக் கொண்டார். அம்மா என்று அழைத்துக் கொண்டே உள்ளே நுழைந்த நாராயணசாமியை அவன் தங்கை பாப்பாவும் தாயாரும் எதிர்கொண்டு அழைத்தார்கள்.
முதலாளிக்கு ரொம்ப நஷ்டம் வந்துருச்சுமா. அப்பா உயிரோடு இருந்தா இத காதால கேட்கவே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. நல்ல வேளை அவர் இப்ப இல்ல. டேய், உன்ன கூடவா அந்த முதலாளி வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு என்று ஆத்திரமும் கோபமும் பொங்க கேட்டாள் அவன் தாய். ஆமாமா, நான் மட்டும் என்ன வசதி? எனக்கு முன்னாலே பிடிச்சு வேலை செய்யறவங்களையே எடுத்துட்ட அப்புறம் என்ன மட்டும் எப்படி வச்சுக்க முடியும்? முதலாளி ரொம்ப நியாயமா தாமா செஞ்சிருக்காரு. ரொம்ப நியாயத்தை கண்டுட்ட நீ. உங்க அப்பாரு உழைச்ச உழைப்புக்கு முதலாளி செய்யற உபகாரமா இது? இப்ப நானே நேர்ல போய் அவரை கேக்குறேன். அவர் என்ன பதில் சொல்றாங்கிறத பாக்கலாம். என் குடும்பத்தை நடுத்தெருவுல தவிக்க விட்ட அந்த முதலாளி நல்லா இருப்பாரா? கோபத்தில் அம்மா கத்தினாள். அம்மா, அந்த உத்தமரை பத்தி இந்த மாதிரி இன்னொரு தடவை பேசாத. நீங்க என்ன பெத்த அம்மாங்கிறதால இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க போய் அவரை இப்ப ஒண்ணும் கேட்க வேண்டாம். இந்த சமயத்துல அவர் ஏதாவது கேட்டீங்கன்னா ஏற்கனவே நொந்து போயிருக்கிற அவரோட மனசு மேலும் புண்பட்டு போகுமா? வேண்டாம். நமக்கு அவர் தனியா எந்த சலுகையும் காட்டுறத நான் விரும்பலம்பா. அப்பாரு கஷ்டப்பட்டு உழைச்சாரு, உண்மைதான். அவர் பிள்ளைங்கிறதுனால எனக்கு வேலை கொடுக்கலையா முதலாளி? நம்ம வடிவேலுக்கு வேலை கொடுக்கலையா? இப்போ மில்லு நஷ்டத்துல நடக்குது. யாரு என்ன செய்ய முடியும்? மறுபடியும் லாபம் வர ஆரம்பிச்சதும் வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு எழுத்து மூலமாவே வாக்கு கொடுத்திருக்காரு. இதை விட நியாயமா எப்படி நடந்துக்க முடியும்? இப்ப நீ போய் அவர்கிட்ட என்ன கேட்க போற? என்ன மறுபடியும் வேலைக்கு வச்சுக்கணும்னு சொல்ல போறியா? அதுக்கு நான் தயாரா இல்ல. என்னோட வேலை இழந்தவங்க அத்தனை பேருக்கும் வேலை கொடுத்த அப்புறம் தான் நான் வேலைக்கே சேருவேன். அது வரைக்கும் அந்த மில்லு பக்கமே நான் போக மாட்டேன் என்று உறுதியாக கூறினான் நாராயணசாமி. பக்கத்து வீட்டு முருகேசனுக்கு 4 குழந்தைங்க. அவன் படுற கஷ்டத்தை விடவா நம்ம கஷ்டம் பெருசு? மத்தவங்க படுற கஷ்டத்தை நாமும் படுவோமா? உறுதியுடன், பிடிவாதத்துடன், தீரத்துடன், தன்னம்பிக்கையுடன் கூறினான் நாராயணசாமி. மாடியில் நின்றபடியே இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சாரங்கபாணியின் உடல் சிலிர்த்தது. நாராயணசாமியின் உணர்ச்சி மிக்க பேச்சு அவர் உள்ளத்தில் ஊடுருவி பாய்ந்தது. பாண்டுரங்கத்துக்கு பிறந்தவன் வேறு எப்படி இருப்பான்? வேலை இழந்து தவிக்கும் ஏழைகளின் கதியை எண்ணிய போது அவர் உடல் பதறியது. மகத்தான குற்றம் இழைத்து தீராத பழிக்கு ஆளாகி விட்டவர் போல தம்மை தாமே நொந்து கொண்டார். சார் என்ற குரல் கேட்டு தலை நிமிர்ந்து பார்த்தார் சாரங்கபாணி. அவருடைய காரியதரிசி அங்கே கையில் ஒரு காகிதத்துடன் நின்று கொண்டிருந்தார். என்னது என்று கேட்டார். ஒண்ணுமில்ல சார், வேலையிலிருந்து நீக்கப்பட்டவங்கல சில பேரு நம்ம குவார்டர்ஸ்ல தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு தான் வேலை போயிடுச்சே, இனிமே அவங்க குவார்டர்ஸ காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு எந்த சட்டத்துல சொல்லி இருக்கு? தொழிலாளிகளை வேலையை விட்டு தான் அனுப்பிட்டோம். இந்த சமயத்துல அவங்க குவார்டர்ஸையுமா காலி பண்ண சொல்றது? அவங்கள நடுத்தெருவுல நிக்க சொல்றீங்களா? இது கூட தெரியாத அவங்களுக்கு? என்ன மனுஷையா நீங்க? சரி சரி, நீங்க தான் என்ன பண்ணுவீங்க? நீங்க சொல்ல வேண்டியதை சொன்னீங்க, போங்க என்றார் சாரங்கபாணி. அந்த அதிர்ச்சியில் அப்படியே மயக்கமுற்று கீழே சாய்ந்து விட்டார் அவர். அத்தியாயம் 5. கண்ணம்மாவுக்கு கோபம் ஒருபுறம், துக்கம் ஒருபுறம். அன்று பகல் இடைவேளையின் போது நாராயணசாமி யாரோ ஒரு புது பெண்ணிடம் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்ததை கண்டது முதல் அவளுக்கு அவன் மீது உள்ளூர கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது. ஐயோ, இந்த சமயம் பார்த்து அவரிடம் கோபித்துக் கொண்டோமே, அவரை எப்படி பார்த்து பேசுவது, எங்கே சந்திப்பது என்று தவியாய் தவித்தாள் அவள். திடீரென்று தன் காதலனுக்கு ஏற்பட்ட கதியை எண்ணியதும் அவள் கோபம் எல்லாம் மில் முதலாளியின் மீது திரும்பியது. மில் முதலாளிக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்து அதன் மூலம் மீண்டும் நாராயணசாமிக்கு வேலை வாங்கி கொடுத்து விட விரும்பினாள் அவள். கிளர்ச்சி, புரட்சி என்பதெல்லாம் அத்தனை எளிய காரியமா? தன்னை போன்ற ஒரு பெண்ணினால் சாதிக்கக்கூடிய காரியமா என்றும் யோசித்தாள். ஏன் முடியாது? 2 பெண்களிடம் அவள் மெதுவாக பேச்சு கொடுத்து பார்த்தாள். முதலாளி செஞ்சது ரொம்ப அக்கிரம்னு ஊர்ல பேசிக்கிறாங்களே, தெரியுமா அஞ்சுகம் உனக்கு என்று தன்னுடன் வேலை செய்யும் பெண் ஒருத்தியுடன் மெதுவாக பேச்சை தொடங்கினாள் கண்ணம்மா. ஆமா, முதலாளி செஞ்சது ரொம்ப அநியாயம்னு தான் பேசிக்கிறாங்க என்றாள் அஞ்சுகம். வேலை இழந்தவர்களில் அஞ்சுகத்தின் அண்ணனும் ஒருவன். எனவே அவளுக்கும் முதலாளி மீது கோபம் இருந்ததில் வியப்பொன்றும் இல்லை அல்லவா?
இவர்களின் பேச்சை ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த இன்னொருத்தி, முதலாளி ரொம்ப தங்கமானவரு, அவரு பேர்ல என்ன தப்பு, நஷ்டம் வந்தா வேறு என்ன செய்வாங்களாம் என்று கேட்டாள். தன்னுடைய விரோதி ஒருவனுக்கு வேலை போனதால் ஏற்பட்ட திருப்தியில் அவள் முதலாளி பக்கம் பேசினாள். உன்னை நியாயம் கேட்கல, நீ சும்மாரு என்று அவள் வாயை அடக்கினர் கண்ணம்மாவும் அஞ்சுகமும். அஞ்சுகம், இந்த விஷயத்த இப்படியே விட்டுடக்கூடாது. இன்று வேலை இழந்தவர்களுக்கு நேர்ந்த கதிதான் நாளைக்கு நமக்கும் நேரும் என்றாள் கண்ணம்மா. ஆமா கண்ணம்மா, இந்த ஆம்பளைங்களுக்கு ரோசமே இல்லையே, எல்லாரும் சும்மா இருக்காங்களே என்றாள் அஞ்சுகம். இருவரும் சேர்ந்து போய் 4 பேரை தூண்டி விட்டார்கள். அந்த 4 பேர் தங்களுக்கு தெரிந்தவர்களை தூண்டிவிட்டனர். இப்படியே ஒருவருக்கொருவர் தூண்டிவிட்டு கிளர்ச்சியை வலுக்கச் செய்தனர். கடைசியில் எல்லா தொழிலாளர்களுமே முதலாளிக்கு விரோதமாக திரும்பும் நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் இத்தனை புகைச்சலுக்கும் மறைமுகமான காரணம் கண்ணம்மாதான் என்பதை யாராலுமே அறிந்து கொள்ள முடியவில்லை. தொழிலாளர்கள் இடைவேளையில் சிறு சிறு கூட்டமாக பிரிந்து முதலாளிக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது பற்றி ஆலோசிக்கும் அளவுக்கு குழப்பம் வளர்ந்து விட்டது. கடைசியில் லேபர் கமிஷனருக்கு ஆள் குறைப்பு விஷயத்தை தெரிவித்து விசாரணை நடத்தும்படி கடிதம் எழுதுவதென்று முடிவு செய்தார்கள். தான் ஊதிவிட்ட சிறு பொறி பெரும் தீயாக வளர்ந்து விட்டதை அறிந்த கண்ணம்மாவுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. தன் காதலன் நாராயணசாமியை சந்தித்து அவனுக்கு சாதகமாக மில்லுக்குள் தான் செய்து வரும் ரகசிய கிளர்ச்சியை பற்றி பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அவன் அதை பற்றி அறிய நேர்ந்தால் தன்னையே வெறுக்கக்கூடும் என்ற பயமும் இருந்ததால் அவனை பார்க்காமலேயே இருந்து விட்டாள் கண்ணம்மா. சாரங்கா மில் மாஜி தொழிலாளர்களில் ஒருவன் முருகேசன். அவனும் மில்லில் வேலை இழந்த பின்னும் சிலரும் மில் தொழிலாளர்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து அதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வருவாயில் குடும்பத்தை காப்பாற்றி வந்தனர். வழக்கம் போல் அன்றும் முருகேசன் சாப்பாட்டு கூடையை கொண்டு வந்தான். கண்ணம்மா அவன் தலையில் இருந்த பளுவை இறக்கிக் கொண்டே, நீங்கெல்லாம் சீக்கிரமே வேலைக்கு திரும்பி வந்துடலாம், இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம் என்று கூறினாள். ஏன் என்று ஆவலுடன் கேட்டான் அவன். ஆமா, தொழிலாளிகள் எல்லாம் சேர்ந்து லேபர் கமிஷனருக்கு எழுதியிருக்கோம், அநேகமாக எல்லாரையும் திருப்பி வேலைக்கு வச்சுக்கும்படிதான் உத்தரவு போடுவாங்களாம், உங்க பக்கத்து வீட்டுக்கார ஐயாவை பார்த்தா சொல்லு என்று உற்சாகத்துடன் கூறினாள் கண்ணம்மா. யாரு? நாராயணசாமி கிட்ட தானே? இவ்வளவு நல்ல சமாச்சாரத்தை சொல்லாம இருப்பனா? ஆமா, இவ்வளவு தூரத்துக்கு முயற்சி பண்ணி மேலுக்கு எழுதி போட்டது யாரு என்று கேட்டான் முருகேசன். இங்க வேலை செய்யற எல்லாரும் தான் முயற்சி எடுத்துக்கிட்டோம், ஏன் நான் தான் செஞ்சேன்னு வேணாலும் வச்சுக்க ஏன் என்று கூறினாள் கண்ணம்மா. அத்தியாயம் 6. மறுநாள் காலை மணி 8 இருக்கும். சாரங்கா மில் ரோடு வழியாக சைக்கிளில் போய்கொண்டிருந்தான் நாராயணசாமி. சாலையில் அவனுக்கு தெரிந்த தொழிலாளர்கள் எல்லாம் சாரி சாரியாக வந்து கொண்டிருந்தார்கள். 2 மைல் தூரத்தில் கூட்டுறவு பால் பண்ணை ஒன்று இருந்தது. அந்த பண்ணையில் இருந்து பால் வாங்கி வீடுகளுக்கு சப்ளை செய்தால் மாதம் 30-40 ரூபாய் கிடைக்கும் என்ற செய்தியை அறிந்திருந்த கண்ணம்மா தன் காதலனுக்காக அந்த வேலைக்கு முயன்று கொண்டிருந்தாள். அந்த பண்ணையில் கண்ணம்மாவின் அக்காள் புருஷன் கன்னியப்பன் மேனேஜராக இருந்தார். 2 நாட்களுக்கு முன்னால் கண்ணம்மா தன் அக்காள் புருஷனை போய் பார்த்து நாராயணசாமிக்கு அந்த பண்ணையில் ஏதாவது வேலை போட்டு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டாள். இப்ப ஒன்னும் சான்ஸ் இல்லையே, பால் சப்ளை செய்யறதுக்கு மட்டும் ஆளு தேவை, ஆனா அதுக்கும் சைக்கிள் இருக்கணும், சைக்கிள் அலவன்ஸ்னு 10 ரூபா கொடுப்பாங்க, அதை தவிர படிக்கு ஓரணா கமிஷன் கொடுப்பாங்க, பால் டின்னுங்களை சீல் வச்சுதான் கொடுப்போம், சம்மதம்னா புதன்கிழமை வந்து என்னை பார்க்க சொல்லு. ஆமா, யார் அந்த நாராயணசாமி என்று கண்ணம்மாவை விசாரித்தார் கன்னியப்பன். கண்ணம்மாள் நாணத்துடன் தலையை கவிழ்ந்து கொண்டே, எனக்கு தெரிஞ்சவரு, மில்லுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, இப்ப வேலை போயிடுச்சு அவருக்கு என்றாள். கன்னியப்பன் விஷயத்தை புரிந்து கொண்டார். சரி, புதன்கிழமை காலம்பர 9 மணிக்குள்ளார வந்து என்ன பார்க்க சொல்லு என்று கூறிவிட்டு அனுப்பினார். கண்ணம்மா சாப்பாடு கொண்டு வரும் முருகேசனிடம் பால் பண்ணை வேலையை பற்றி நாராயணசாமிக்கு தகவல் அனுப்பியிருந்தாள். முருகேசன் மூலம் அந்த தகவலை அறிந்ததும் நாராயணசாமி பால் பண்ணைக்கு போய்கொண்டிருந்தான். இப்போது சங்கு பிடிக்கும் நேரம் ஆயிற்றே, ஒருவேளை கண்ணம்மா எதிரே வருவாளோ அல்லது இதற்குள் மில்லுக்கு போய்விட்டிருப்பாளோ என்ற எண்ணத்துடனேயே
சைக்கிள் பெடலை உதைத்துக் கொண்டிருந்தான். அவன் எதிர்பார்த்தபடியே கண்ணம்மா சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்தாள். சைக்கிளை நிறுத்தி அவளுடன் பேசுவதா அல்லது பிகுவாக பேசாமலே போய்விடுவதா என்ற அவசர பிரச்சனை ஒன்று தோன்றிவிட்டது அவனுக்கு. இதற்குள் கண்ணம்மா அவன் சமீபமாக நெருங்கி வந்து விட்டாள். நாராயணசாமியை பற்றி அவள் இதயத்தில் 3 விதமான உணர்ச்சிகள் கதம்பமாய் கலந்து கிடந்தன. ஒன்று அன்பு, மற்றொன்று கோபம், இன்னொன்று அனுதாபம். அவனை கண்டதும் அவள் கோபம் எல்லாம் எங்கோ பறந்து விட்டது. கண்ணீர் சிந்தியபடியே மௌனமாக நின்று கொண்டிருந்தாள் கண்ணம்மா. அழாதே கண்ணம்மா, எனக்கு என்ன ஆண்டவன் கொடுத்த கைகால் இல்லையா பொழைச்சு பொழைக்க? கூட்டுறவு பால் பண்ணையில ஏதோ வேலை இருக்குதுன்னு முருகேசங்கிட்ட சொல்லி அனுப்பியிருந்தியே, இப்ப அங்கதான் போறேன் என்றான் நாராயணசாமி. முதலாளி கொஞ்சம் கூட நன்றியில்லாத மனுஷன். உங்களை வேலையிலிருந்து விளக்குனது என்ன நியாயம்? மில்லுல எல்லோருமே பேசிக்கிறாங்க. உங்க அப்பார உழைச்ச உழைப்புக்கு உங்க குடும்பத்தை தலைமுறை தலைமுறையா காப்பாத்த கடமைப்பட்டிருக்காராம். ஏன் எங்க அப்பாரு சம்பளமே வாங்கிக்காம வேலை செஞ்சாராமா? கண்ணம்மா, யாரோ பொறுப்பில்லாதவங்க பேசுற பேச்ச கேட்டுக்கிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் வளராத. யாரோ உன் மனச கெடுத்திருக்காங்க. அந்த தங்கமான மனுஷரை பத்தி எவனாவது தவறா பேசினா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். ஆமா, என் பேர்ல உனக்கு அன்பு இருக்கலாம், அதுக்காக நீ யாரையும் தப்பா பேசக்கூடாது, புரியுதா? நாராயணசாமி உணர்ச்சியோடு பேசினான். கண்ணம்மா எது சொல்ல வாயெடுத்தாள். இதற்குள் மில் சங்கு ஊதிவிட்டது. போ போ, வேலைக்கு நேரமாயிடுச்சு, வேலைக்கு லேட்டா போகக்கூடாது. ஏன் ஏன் தயங்கிக்கிட்டே நிக்கிற என்று அவளை பார்த்து கேட்டான். ஒண்ணுமில்ல, அன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வந்தாளே. ஓஹோ, அவ யாருன்னு கேக்குறியா? எனக்கு தெரிஞ்சவதான். அது தெரியுது. தெரியாதவளா அத்தனை அன்பா சோறு எடுத்தாந்து கொடுப்பா? யாருன்னு கேட்ட. ஏன் உனக்கு பொறாமையா இருக்குதா? எனக்கு என்ன பொறாம? அவ கண்கள் சிவந்து உதடுகள் நெளிந்தன. பின்னையே பேசாமையே இருந்தியா? பைத்தியம், அது யாரும் இல்ல, என் தங்கச்சி தான், பாப்பான்னு பேரு. இவ்வளவு பெரிய தங்கச்சி இருக்காளா உங்களுக்கு? அழகா இருக்காளே. அடம் அடைச்சின்னா உங்க தங்கச்சி பின்ன எப்படி இருப்பாளா? உங்களை தப்பா நினைச்சு உங்ககிட்ட பேசாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பெண் புத்தி தானே, அதுலயும் நீ எப்பவுமே அவசர புத்திக்காரின்னு தான் எனக்கு தெரியுமே. சரி, உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த வருஷம் அதோட கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ளதான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு மில்லுல. எப்படியோ அடுத்த வருஷத்துக்குள்ளையாவது செஞ்சிருவேன். அப்புறம்தான் உங்க கல்யாணமா? அத பத்தி இப்ப என்ன? வேலை கிடைச்சப்புறம் பாத்துக்கலாம். ஏன் அதுக்குள்ள அவசரமோ உனக்கு? அவசரம் ஒண்ணுமில்ல, எவ்வளவு நாளானாலும் நான் காத்திருப்பேன். சரி, நீ போ, நேரமாயிடுச்சு. கண்ணம்மா மில்லை நோக்கி விரைந்தாள். நாராயணசாமி கொஞ்ச தூரம் போனதும் எதிரில் வந்த முருகேசனும் ரத்தனசாமியும் அவனை தடுத்து நிறுத்தினார்கள். என்ன பண்ற முருகேசா? எங்கேயாச்சும் வேலை கிடைச்சுதா? வேலையா? மறுபடியும் தான் எல்லோருமே மில்லுக்கு போக போறோமே, உனக்கு தெரியாதா என்று சொன்னான் ரத்தனசாமி. முதலாளி எல்லோரையும் திரும்ப சேர்த்துக்கிறதா சொல்லி இருக்காரா? இல்ல, மில்லு தொழிலாளிங்க எல்லோரும் சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்களாம். நாளைக்கோ நாளை மறுநாளைக்கோ மேலிடத்துல இருந்து அதிகாரிங்க வந்து விசாரணை நடத்த போறாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே. அநேகமா எல்லாரையுமே திருப்பி எடுத்துக்கணும்னு உத்தரவாயிடும்னு கூட சொல்றாங்களே. முதலாளிக்கு எதிரா மில்லுக்குள்ளேயே பெரிய கிளர்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா? நாராயணசாமிக்கு கோபமும் ஆத்திரமும் பொங்கி வந்தன. என்னது, கிளர்ச்சி செய்யறாங்களா? யார் அவனுங்க? அவங்க யாருங்கிறத இப்பவே கண்டுபிடிச்சாகணும். அவங்கள சும்மா விடக்கூடாது. அமைதியே நடக்கிற மில்லுல கலவரத்தை ஏற்படுத்தி முதலுக்கே மோசம் செய்ய போறாங்களா? இந்த கிளர்ச்சிக்கெல்லாம் யாரு காரணம்? அவங்கள சொல்லு, நான் போய் பாக்கறேன். உனக்கு தெரியாதா அது? அதுதான் இப்ப உன்னோட பேசிட்டு போனாலே கண்ணம்மா, அவதான் என்றான் ரத்தனசாமி. யாரு? கண்ணம்மாவா? உங்களுக்கு எப்படி தெரியாது? அவளே தான் சொன்னா. பெட்டிஷன் போட்டதே அவதானா. நாராயணசாமிக்கு ஒரே குழப்பமாய் இருந்தது. கண்ணம்மாவா? அவளா இப்படியெல்லாம் செய்தாள்? அவனால் நம்பவே முடியவில்லை அதை. இந்த கதை தொடரும்.